விசு சார்க்கே கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ கையில் டபுள் ஃப்ராக்சர்னு சொல்லி இந்த எலும்பு இங்கேயும் கட்டாயி கேட்க மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த கையை இப்படியே தான் இருக்கும், திருப்ப முடியாது. நான் கொண்ட பொசிஷனில் வச்சு அப்பையே ஒட்டி கையை திருப்ப சொன்னேன். அதுவும் 2 நிமிஷம் சரி பண்ணோம். என்னையா அது, இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் செய்ய முடியாத விஷயத்த ஏதோ மந்திரம் பண்ண போட்ட மாதிரி செய்கிறீங்க, இது உலகத்துக்கு சொல்லி ஆகணும்யா அப்படின்னு சொல்லி 2 நாள் அவர் வீட்லேயே நான் தங்கியிருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வீடு எந்த ஏரியான்னு தெரியல. அந்த பச்சையப்பாஸ் காலேஜ் இருக்குது, அதுலேருந்து எதிர்த்தாப்புல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த சந்தில் அதை நேராக போனோம்னா போய் லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினாக்க அங்கே இருந்துச்சு வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து. அப்போது 2 நாள் அவர் வீட்டிலே தங்கியிருந்தேன். அவருடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள் யாருக்கெல்லாம் நாள்பட்ட கோளாறு இருந்ததோ அவங்க எல்லாரையும் வர வச்சார். அவருடைய மனைவி கூட பிரச்சனை. ஆமாம், அவங்களுக்கு கூட மூட்டு வலி தான். நாள்பட்ட கோளாறு கிட்டத்தட்ட 150 பேருக்கு இந்த 2 நாளில் நான் க்யூர் பண்ணியிருக்கேன். கையை வச்சு 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 ஆற்றல் பிரயோகம் தான். இந்த வர்மக்கலையில் ஆற்றல் பிரயோகம் தான் சார். வர்ம ஆசான் தன்னுடைய ஆற்றலை கொடுத்து வியாதியை குணமாக்கலாம். 10ஆவதுக்கு தான் மூலிகையின் ஆற்றலை பயன்படுத்துவோம். எதுக்கு எந்த மூலிகையை பயன்படுத்தணுங்கிறது தான் உள்ள சூட்சமம். இப்போ அந்த 150 பேருக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணி எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டேன். அது ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் இதில் வந்துட்டு நடிகர் சங்கத்தில் 6 நாள் கேம்ப் போட்டார். ஜெயா டிவியில் உங்களை பாராட்டி அவர் பேசிருந்து இதுக்கப்புறம் தானா? இவரை வியாழக்கிழமைக்கு குணமாக்குறேன், வெள்ளி சனி 2 நாளும் அவர் வீட்டில் இருந்து 150 பேரை குணமாக்குறேன். அதுக்கு அப்புறம் தான் என்னை வந்துட்டு மக்கள் அரங்கத்தில் என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறார். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போவும் இருக்குது யூடியூப்பில்.